நாம் வாழ்க்கையில் வெற்றி பெற நாம் என்ன செய்ய வேண்டும், என்னென்ன வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நாம் பார்க்கும் ஒவ்வொரு உயிரினமும் நாம் கற்றுக்கொள்ள 1000 விஷயங்கள் உள்ளன. வாழ்க்கையில் அடுத்த என்ன செய்ய போகிறோம் என்ற கேள்வி கட்டாயம் இருக்கும். பள்ளி படிப்பு முடிக்கும் மாணவர்களுக்கு அடுத்து என்ன கல்லூரி, எந்த துறையை தேர்வு செய்வது, கல்லூரி படிப்பை முடித்தவர்களுக்கு எந்த துறையில் பணியில் அமர்வது, ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு பணியில் அடுத்த கட்டத்துக்கு எவ்வாறு செல்வது என்ற ஒவ்வொருவருக்கும் அடுத்து என்ன செய்ய போகிறோம் என்ற கேள்வியும் அதில் குழப்பமும் இருக்கும். அத்தகைய சமயங்களில் சரியான முடிவை நாம் எடுப்பது அவசியம். ஏனெனில் வாழ்க்கையில் சரியான நேரத்தில் எடுக்கப்படும் சரியான முடிவுகளே நம்மை சிகரங்களில் கொண்டு நிறுத்தும். தேவைப்படும் நேரத்தில் எடுக்கப்படும் தவறான முடிவுகள் சில சறுக்குகளை தந்தாலும் அடுத்த முறை சரியான முடிவெடுக்கும் அனுபவத்தை கொடுக்கும். ஆனால் சரியான நேரத்தில் எடுக்கப்படாத முடிவுகள், எடுக்க தயங்கிய முடிவுகள் நம்மை காலம் முழுவதும் வருத்தப்பட செய்யும். ஆகையால் வாழ்க்கையில் நாம் என்ன செய்ய போகிறோம் என்ற கேள்விக்கு சரியான முடிவை பதிலாக தருவது அவசியம். சிலர் அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை என்று கூறி அவர்களுக்கான முடிவை பிறரை எடுக்க வைப்பார்கள். அவ்வாறு நமக்காக பிறர் முடிவெடுப்பது நமக்கு அனைத்து நேரத்திலும் நன்மை பயக்காது. நமது விருப்பம் என்ன, ஆர்வம் என்ன என்பதை நம்மை விட யாராலும் தெளிவாக தீர்மானிக்க முடியாது. எனவே நமக்கான வெற்றி நம் முடிவே உள்ளது. இவ்வாறு வாழ்க்கையில் வெற்றி பெற வைக்கும் நமக்கான முடிவை நாம் எடுப்பதுதான் மிகவும் சிறந்தது. புதிதாக பார்க்க வரும் நண்பர்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்குமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். எது வெற்றி என்பதில் பலருக்கும் பலவிதமான கருத்துக்கள் இருக்கின்றன. ஆசைப்பட்டதை அடைவது, கனவுகளை நனவாக்குவது, போட்டிகளிலும் ஜெயிப்பது, எதிலும் முன்னணியில் நிற்பது, தேர்வில் வெற்றி பெறுவது, நல்ல வேலையில் சேர்வது, பதக்கங்களை வெல்வது, குடும்பம் நிறைய பணம் சேர்ப்பது, சொந்த வீடு, கார், பங்களா என்று சொல்லிக்கொண்டே போகலாம். இப்படி வெற்றியின் நிறைவு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கிறது. உண்மையான வெற்றி எது என்பதை வேறு ஒருவர் நிர்ணயிக்க முடியாது. அதை அவரே நிர்ணயித்து கொள்ள வேண்டும். நீங்கள் திறமையானவரா இல்லையா என்பதை நீங்கள் அடையும் வெற்றியை பொறுத்துதான் இந்த உலகம் உணர்ந்து கொள்கிறது. உயர்ந்த நோக்கம், சாதிக்க வேண்டும் என்கின்ற உத்தியோகம், கடினமான உழைப்பு, நிர்ணயிக்கப்பட்ட இலக்கு, சரியான திட்டமிடுதல், நம்மால் முடியும் என்ற நம்பிக்கை, இந்த 6 விஷயங்களை நாம் கடைபிடித்தாலே போதும். வெற்றியை தேடி நாம் போக வேண்டியதில்லை. வெற்றி நம்மை தேடி வரும். நம்முடைய இலக்கு எது என்று நாம் முதலில் தீர்மானித்து கொள்ள வேண்டும். நம் வெற்றிக்கான இலக்குதான் நம் என்ன செய்ய போகிறோம் என்பதில், எதில் நாம் வெற்றி பெறப் போகிறோம், எதில் நாம் சாதிக்கப் போகிறோம் என்பதை தீர்மானிக்கப் போகிறது. அந்த இலக்கை அடைய நாம் மேற்கொள்ளும் வழிமுறைகள்தான் நமக்கு வெற்றியை தரும். நாம் வெற்றி பெற நமது நோக்கம் முக்கிய பங்களிக்கிறது. நமது நோக்கம், எண்ணம், ஆசை உயர்ந்ததாக இருக்க வேண்டும். இவை நம்மை வெற்றியின் பாதையை நோக்கி இழுத்துச் செல்லும். பணக்கார இளைஞன் ஒருவன் விலையுயர்ந்த தன் காரின் அருகே நின்று கொண்டிருந்தான். ஏழை சிறுவன் ஒருவன் அந்த காரையே ஆசையுடன் பார்த்து கொண்டிருந்தான். பணக்கார இளைஞன் சிரித்து கொண்டே, இது என் அண்ணன் எனக்கு பரிசளித்தது என்றான். சிறுவன் முகம் ஆச்சரியத்தில் விரிந்தது. உனக்கு அப்படி ஒரு அண்ணன் இருந்திருக்கலாம் என்று ஆசைப்படுகிறாயா? அந்த இளைஞன் கேட்டான். இல்லை, அப்படி ஓர் அண்ணனாக வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்று அந்த சிறுவன் சொன்னான். சிறுவனை போன்ற உயர்ந்த நோக்கம்தான் நமக்கு தேவை. வாங்கும் இடத்தில் இல்லாமல் வழங்கும் இடத்தில் இருப்பதே சிறந்தது என்பதை அந்த சிறுவன் உணர்த்துகிறான். அந்த சிறுவனைப் போல் நாமும் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும். நாம் ஒவ்வொருவருக்கும் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க வேண்டும். அந்த உத்தியோகம்தான் பின்னர் நாம் அடையப்போகும் வெற்றிக்கு தூண்டுகோலாக இருக்கிறது. நாம் வெற்றி பெற
முக்கியமாக தேவை சரியான திட்டமிடுதல். வெற்றியை நோக்கி நாம் முதலில் அடி எடுத்து வைப்பதற்கு முன்பே வெற்றியின் இலக்கை அடையும் பாதையை சரியாக திட்டமிட்டு கொள்ள வேண்டும். திட்டமிடுதல் இல்லாத எந்த ஒரு பயணமும் சரியான இலக்கை நம்மை கொண்டு போய் சேர்க்காது. சரியான திட்டமிடுவதற்கு முன் பல முறை யோசித்து செய்யுங்கள். சரியான இலக்கை நிர்ணயித்தல், உயர்ந்த நோக்கம், சரியான திட்டமிடுதல், கடின உழைப்பு ஆகியவை இருக்க வேண்டும். உழைப்பு இல்லாத இலக்கு, நோக்கம், திட்டமிடுதல் எல்லாம் பயனற்றது. இப்போது நாம் கடுமையாக உழைத்தால்தான் அதன் பலன் நிச்சயம் கிடைக்கும். நம்பிக்கை எரிபொருள் போன்றது. அது இருக்கும் வரை நம்மை இயக்கிக் கொண்டே இருக்கும். வெற்றியை நோக்கி நமது பயணம் சுலபமாக இருக்கும். தன்னம்பிக்கை இல்லாத முயற்சி எரிபொருள் இல்லாத வாகனம் போன்றது. ஒரே இடத்தில் தேங்கிவிடும். நம் மீது நம்பிக்கை வைக்காமல் வேறு யார் வைக்க முடியுமா? ஒரு மனிதனை ஒரே ஒருவரால் மட்டுமே உள்ளும் புறமும் அறிந்திருக்க முடியும். அந்த மனிதனின் பலவீனங்களை அறிந்திருக்க முடியும். அந்த நபர் அவரேதான். பலவீனத்தை உதறுவோம், பலத்தை அதிகரிப்போம், வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம். ஒவ்வொரு மனிதனும் தன் நம்பிக்கை விடாமுயற்சியை கைவிடாமல் நம் நோக்கு இலக்கு எதுவென்று சரியான நேரத்தில் திட்டமிட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற வாழ்த்துகிறோம். நன்றி, வணக்கம்.